viewers, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். என்ன அப்படினா நமக்கு TNPSC group 2, group T and group 4 க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தமிழ் தான் இல்லையா? அதுல 100 கேள்விகள் இருக்க போகுது. சோ அந்த தமிழுக்காக நம்ம என்ன சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படினா தினம் தமிழ் படி 100க்கு 100 அடி. இந்த சீரிஸ்ல ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரிஸ்ல வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். வீடியோ எப்படி இருக்கோ அப்படிங்கறத சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். டோட்டலி 30 क्वेश्चंस இருக்கும். ஓகேவா? 30 கேள்விகள் இருக்கும். இது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எப்படி இருக்கும் அப்படினா ஒரு क्वेश्चन இருக்குனா இந்த क्वेश्चन எந்த வகுப்புல இருந்து எடுத்திருக்கோம் பிளஸ் இது எந்த இயல்ல இருக்கு எந்த பாடத்துல இருக்கு அப்படிங்கறதையுமே நான் சொல்லிடுவேன். நீங்க அந்த பாடத்துல போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பேஜ் நம்பர் ஏன் கொடுக்கல அப்படினா பேஜ் நம்பர் கொடுத்திருந்தா ஸ்ட்ரைட்டா நீங்க அத மட்டும் போய் பாத்துருவீங்க. சோ அத மட்டும் பார்த்துட்டு விட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாடத்தை மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நீங்க இதை வச்சு அது ரிலேட்டடான கேள்விஸையும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இந்த 30 கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வீடியோட எண்டில் 30 क्वेश्चंसக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவுட் ஆஃப் 30 அப்படின்னு மறக்காம சொல்லிருங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விகளும் சொல்லும்போது எந்த வகுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இயல்ல எந்த பாடம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? முதல் கேள்வி, உணவு எனப்படுவது நிலத்துடன் நீராகும் என்று கூறும் நூல். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீராகும் என்று கூறும் நூல். விடை ஆப்ஷன் சி, புறநானூறு. இந்த கேள்வி எந்த வகுப்புல இருக்கு அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருக்கு, 2ஆம் இயல்ல இருக்கு. பாடம் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? 9ஆம் வகுப்புல இயல் 2ல புறநானூறு பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான் இது. இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேள்வி 2, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. விடை ஆப்ஷன் டி, உயர்வு நவிற்சியணி. ஒரு பொருளோட இயல்பை அப்படியே இயல்பா கூறிட்டாங்க அப்படின்னா அது இயல்பு நவிற்சியணி. இதுவே உவமையணி அப்படின்னா என்னது? போல அப்படிங்கிற உருவு வந்து மறைஞ்சு வரணும். இல்பொருள் உவமையணி அப்படின்னா ஆப்போசிட்டா சொல்றது இல்பொருள் உவமையணி. உயர்வு நவிற்சியணினா இருக்கக்கூடியதை மிகைப்படுத்தி எக்ஸ்ட்ரா சொல்றாங்க இல்லையா, அதுதான் உயர்வு நவிற்சியணி. சரி, இந்த கேள்வி எங்க இருக்கு அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல 3ஆம் பருவத்துல இயல் 3ல பாடம் அணி இலக்கணத்துல இந்த கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? 6ஆம் வகுப்பு புத்தகம் 3ஆம் பருவத்துல இயல் 3ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. பாடம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் அணியில இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? கேள்வி 3, ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம். ஆறுமுக நாவலர் வாழ்ந்த காலம். விடை ஆப்ஷன் ஏ, 1822 முதல் 1879 வரை. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 12ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து இயல் 1ல தமிழாய் எழுதுவோம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? வகுப்பு 12ஆம் வகுப்பு, எந்த இயல் அப்படின்னா 1ஆம் இயல், பாடம் வந்து தமிழாய் எழுதுவோம், அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 4, நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. விடை ஆப்ஷன் பி, பண்பு தொகை. ஏன் பண்பு தொகை வந்திருக்கு அப்படின்னா மை அப்படிங்கிற விகுதி மறைந்து வந்திருக்கு. இந்த நன்மொழி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மை அப்படிங்கிறத மறைச்சுதான் அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால அது பண்பு தொகை. இதுவே வினை தொகை அப்படின்னா என்னது? முக்காலத்தையும் உணர்த்துற மாதிரி வந்திருக்கணும். ஓமை தொகை அப்படின்னா போல அப்படிங்கிறது வந்திருக்கணும். உரிச்சொற்றொடர் அப்படின்னா சால, உருதவ, நனிக்கூர், களிமா, கடி அப்படிங்கிற விகுதிகள் வந்திருந்தா அது உரிச்சொற்றொடர். ஓகேவா? இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல காசி காண்டம் அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. ஓகேவா? காசி காண்டத்தோட ஆசிரியர் யாரு? அதிவீரராம பாண்டியர். ஓகேவா? இந்த கேள்வி எங்க இருக்குன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல காசி காண்டம் அப்படிங்கிற பாடத்துல இருக்கு. கேள்வி 5, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். எங்கள் தமிழ் அப்படிங்கிற இன்ப தமிழ் அப்படிங்கிற பாடத்துல பாரதிதாசன் வந்து பாடியிருப்பாரு. ஓகேவா? இந்த
கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து இயல் 1ல் இன்பத்தமிழ் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல இருந்தே எடுக்கப்பட்ட கேள்விதான். இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்கு? 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 1ல் இருந்து இன்பத்தமிழ் பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 6, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பீசா குப்புசாமி. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4ல் ஆன்ற குடிப்பிறத்தல் இந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். 8ஆம் வகுப்புல இயல் 4ல் உள்ள ஆன்ற குடிப்பிறத்தல் இந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 7, மனோன்மணியம் 1891 லிட்டன் பிரபு எழுதிய எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? மனோன்மணியம் 1891 லிட்டன் பிரபு எழுதிய எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? விடை ஆப்ஷன் சி ரகசிய வழி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இது எந்த வகுப்பு அப்படின்னா 11ஆம் வகுப்புல இயல் 10ல் இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. பாடம் மனோன்மணியம். 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 10ல் இருக்கக்கூடிய மனோன்மணியம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான் இது. ஓகேவா? இதே ஆசிய ஜோதி எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா லைட் ஆஃப் ஏசியா அந்த நூல்ல இருந்து தழுவி எழுதப்பட்டது. ஓகேவா? எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூல்ல இருந்து தழுவி எழுதப்பட்டது. கேள்வி 8, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. விடை ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொல்லும் பொருளும் ஒரே இதில் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இதுவே வந்த சொல்லே திரும்ப திரும்ப வந்திருந்தா அதை சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவாங்க. ஒரே பொருளில் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சொல்லும் பொருள் ரெண்டுமே ஒரே இதில் ரிப்பீட்டட் ஆகிருக்கிறதுனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 3ல் இருக்கக்கூடிய திருக்குறள் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 9ஆம் வகுப்பு இயல் 3 திருக்குறள் இங்கிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் இது. கேள்வி 9, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் யார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி தந்தை பெரியார். இது எந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் இருக்கு. பாடம் கண்ணியமிகு தலைவர். ஓகேவா? 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 3ல் உள்ள கண்ணியமிகு தலைவர் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் இது. கேள்வி 10, உரையாசிரியர்களால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்களால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை. ஓகேவா? 8 தொகை நூல்களில் புறநானூறும் குறுந்தொகையும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கட்டாயமாக கேள்விகள் வரும். ஓகேவா? புறநானூறு அப்படின்னா மக்களோட வீரம் இதை பற்றிலாம், வாழ்க்கை வரலாறு இதை பற்றிலாம் சொல்லியிருந்தது அப்படின்னா அது புறநானூறு. ஓகேவா? இதுவே குறுந்தொகை அப்படின்னா அதிக சான்றோர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் தான் குறுந்தொகை. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 3ல் உள்ள பாடம் குறுந்தொகையிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? 11ஆம் வகுப்பு இயல் 3 குறுந்தொகை அதிலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் இது. கேள்வி 11, கீழ்கண்டவற்றுள் எது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது? கீழ்கண்டவற்றுள் எது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது? விடை ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுத்ததுன்னு பார்க்கலாமா? 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல் பருவத்தில் இயல் 2ல் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இந்த இலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் இது. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 2ல் உள்ள முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இந்த இலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான் இது. கேள்வி 12, நீபவனம் எனும் சொல்லின் பொருள் என்ன? நீபவனம் எனும் சொல்லின் பொருள் என்ன?
விடை ஆப்ஷன் ஏ கடம்பவனம். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்க்கலாமா? 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 5ல திருவிளையாடற் புராணம் இருக்கு இல்லையா, அந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. 10ஆம் வகுப்பு புத்தகம் இயல் 5 திருவிளையாடற் புராணம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 13. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி வி முனுசாமி. இது எங்கிருந்து இந்த கேள்வி எடுக்கப்பட்டதுன்னா 7ஆம் வகுப்பு புத்தகத்துல பருவம் 2ல உள்ள இயல் 2ல இருக்கக்கூடிய பாடம் வாழ்விக்கும் கல்வி, இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. செக் பண்ணிக்கோங்க. 7ஆம் வகுப்பு புத்தகம் பருவம் 2, அதுல இருக்கக்கூடிய இயல் 2ல உள்ள வாழ்விக்கும் கல்வி பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. கேள்வி 14. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் டேஸ் எனப்படுவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவரும் டேஸ் எனப்படுவர். விடை ஆப்ஷன் சி மூவர் முதலிகள் எனப்படுவர். இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 5ல தேவாரம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? 12ஆம் வகுப்பு இயல் 5 பாடம் தேவாரம், இதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. கேள்வி 15. செம்மது பெண்டின் காதலஞ்சிரா அன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். செம்மது பெண்டின் காதலஞ்சிரா அன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். விடை ஆப்ஷன் பி புறநானூறு. இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து இயல் 2ல உள்ள தமிழர் குடும்ப முறை பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 12ஆம் வகுப்பு இயல் 2 பாடம் தமிழர் குடும்ப முறை. கேள்வி 16. டேசாம் ஆண்டு முதலில் PSLV போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல், PSLV அப்படின்னா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. டேசாம் ஆண்டு முதலில் PSLV போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல் திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. விடை ஆப்ஷன் பி 1983. இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாமா? 9ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 4ல உள்ள விண்ணையும் சாடுவோம் என்ற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. ஓகேவா? 9ஆம் வகுப்பு இயல் 4 பாடம் பார்த்தீங்கன்னா விண்ணையும் சாடுவோம். கேள்வி 17. 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்று பாடியவர் யார்? 1000 பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழையாட்டின் தலையோடு அகன்றிடுமோ, தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகனார் பாடியிருக்காரு. இவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்திருப்பாரு, 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருப்பாரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல பருவம் 3ல உள்ள இயல் 3ல பாடம் ஆசிய ஜோதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஆசிய ஜோதி பாடத்தோட ஆசிரியர் தான் யாரு? இந்த கவிமணி தேசிக விநாயகனார். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. 6ஆம் வகுப்பு பருவம் 3 ஆசிய ஜோதி இயல் 3ல இருக்கக்கூடிய கொஸ்டின். கேள்வி 18. தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி 4 வகை. இந்த கொஸ்டின் எங்கிருந்து அப்படின்னா 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 2ல வினைமுற்று இந்த இலக்கணம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். 8ஆம் வகுப்பு இயல் 2 பாடம் வினைமுற்று. கேள்வி 19. 38 சிவத்தலங்களை பாடிய நூல் எது? 38 சிவத்தலங்களை பாடிய நூல் எது? விடை ஆப்ஷன் பி திருவாசகம். இது எந்த பாடத்துல இருந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாமா? 11ஆம் வகுப்புல இயல் 7ல இருக்கக்கூடிய பாடம் திருச்சாளர்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 7ல உள்ள பாடம் திருச்சாளர்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. கேள்வி 20. நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்? நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்? விடை ஆப்ஷன் ஏ கணையாளி. எங்கிருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 9ல உள்ள பாடம் சித்தாளுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 10ஆம் வகுப்பு இயல் 9 சித்தாளு.
கேள்வி 21 யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை. விடை ஆப்ஷன் சி 5. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 8ல் உள்ள யசோதர காவியம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 9ஆம் வகுப்பு இயல் 8 யசோதர காவியம். கேள்வி 22 அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. விடை ஆப்ஷன் டி உத்தராயன். இதுவே பஞ்சாப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அங்கே லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க இல்லையா. இதுவே மகாராஷ்டிரா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அங்கே எப்படி கொண்டாடுவாங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுறாங்க. இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பருவம் 2ல் உள்ள இயல் 2ல் இருக்கக்கூடிய தமிழர் பெருவிழா அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல் உள்ள தமிழர் பெருவிழா இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. நீங்களும் சைட் பை சைடாக புக்கை வச்சு செக் பண்ணிட்டே வாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 23 ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ இது. ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ இது. விடை ஆப்ஷன் சி சோபியா. இந்த கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1ல் உள்ள இயல் 3ல் இருக்கக்கூடிய பாடமான கணியனின் நண்பன் இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3 கணியனின் நண்பன். கேள்வி 24 பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு. இது எல்லாத்துக்குமே இலக்கண குறிப்பு சொல்லணும். பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு. விடை ஆப்ஷன் பி எண்ணுமைகள். பூவையும் குயில்களும்னு வரணும், முதிரையும் சாமையும் வரகும் இது 3 ஒன்றா வரணும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு மட்டும் வந்துருச்சுன்னா அது முற்றுமைகள் அப்படின்னு சொல்லி இலக்கண குறிப்பில் சொல்லுவோம். 2க்கு மேலே 2 அதற்கு மேலே வந்து அப்படிங்கிற விகுதி இறுதியில் வந்துச்சு அப்படின்னா அதை எண்ணுமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு பாருங்களேன், பூவையும் குயில்களும் அப்படின்னு அடுக்கி வந்திருக்கு, முதிரையும் சாமையும் வரகும் அப்படின்னு சொல்லி அடுக்கா வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இது 2க்கு மேலே போகுது. அப்போ இதற்கான இலக்கண குறிப்பு எண்ணுமைகள். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்த கேள்வினா 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 6ல் இருக்கக்கூடிய பாடம் ராவண காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா. 9ஆம் வகுப்பு இயல் 6 ராவண காவியம் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ராவண காவியத்தோட ஆசிரியர் யாரு? புலவர் குழந்தை. கேள்வி 25 இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருது பெற்ற நூல் எது? இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதைக்கான விருதை பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ கோடைமலை. இது எந்த வகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 12ஆம் வகுப்பு இயல் 8ல் இருக்கக்கூடிய கோடைமலை அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு இயல் 8 கோடைமலை இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. கேள்வி 26 உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பருவம் 3ல் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய பாடம் ஒப்புரவு நெறி இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி. கேள்வி 27 கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார்? கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். எங்கிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 1ல் அந்த ஃபர்ஸ்ட் லெசனோட ஸ்டார்டிங்லேயே பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். பாடம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. 11ஆம் வகுப்பு இயல் 1 பேச்சு மொழியும் கவிதை மொழியுங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. கேள்வி 28 நற்றிணையில் 13 அடிகள் கொண்ட பாடலை இயற்றியவர் யார்? நற்றிணையில் 13 அடிகள் கொண்ட பாடலை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் சி போதனார்.
இந்த கேள்வி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் பாடம் நற்றிணை பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு இயல் 5 பாடம் நற்றிணை கேள்வி 29 சரியான வினை மரபுடன் பொறுத்துக்க. சோறு, சுவர், கூடை, பானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வினை மரபு என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணிடலாமா? இப்போ வந்துட்டு பாருங்க, சோறு அப்படின்னா உன், சுவர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சுவர்னாலே எழுப்புவாங்களா, ஸோ சுவர் எழுப்பு. அடுத்தது வந்துட்டு பாருங்க கூடை, கூடைனா என்ன பண்ணுவாங்க, முடைவாங்க, கூடை முடைதல். பானை அப்படின்னா வனைவாங்க, பானை வனைதல். அப்போ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, சோறு அப்படின்னா உன், சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 2413 அப்படிங்கிறதான் கரெக்ட். இதுக்கான கொஸ்டின் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1ல் உள்ள பாடம் எழுத்துக்களின் பிறப்பு இந்த இலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது. 8ஆம் வகுப்பு இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு பாடம். ஃபைனல் கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாஹிப்புவின் இயற்பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி சுல்தான் அப்துல் காதர். எடுக்கப்பட்டது எங்கிருந்து அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 8ல் உள்ள மெய்ஞான ஒளி இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 8ஆம் வகுப்பு இயல் 8 மெய்ஞான ஒளி இந்த பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோட எண்ணில் 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.